எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். அதாவது இந்தியாவில் தேசிய மகளிர் ஆணையம் எப்போ ஆரம்பித்தாங்க, அதில் சில தகவல் மட்டும் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க போகிறதில்ல. இதுவே போதுமானதாக தான் இருக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. NCW அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 31 ஜனவரி 1992 ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் பாடி. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை தாண்டி நமக்கு வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் இருந்தால், இப்போ வரைக்கும் யார் இருக்காங்க, அதை ஒரு 4 பேரை கொடுத்துட்டு அதை ஆர்டர் வைஸில் இருக்காங்க அப்படிங்கிறது இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு இருந்தால் இப்போ யார் இருக்கா, 1 by 1 இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு தேவைப்படுறதா இருக்கும். சரி, ஓகே. மெயினாக நீங்கள் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இது எல்லாமே சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அந்த வன்கொடுமை இது எல்லாமே நம்ம இதில் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி பட்நாயக் அப்படிங்கிறவங்க. இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஜெயந்தி பட்நாயக் அப்படிங்கிறவங்க முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. இப்போ இருக்க தலைவர் விஜயா கிஷோர் ரகத்கார் அப்படிங்கிறவங்க. இந்த ராஷ்டிர மகிழா அப்படிங்கிற இது பார்த்திங்கன்னா ஒரு நாளிதழ். இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்குது. இது நம்ம நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அவங்களோட நியூஸ் பேப்பர். இது தெரிஞ்சு வச்சுங்க. முன்னாடி பார்த்து தான் ஃபஸ்ட்டு தலைவர் ஜெயந்தி பட்நாயக். நம்ம இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு 9 பேர் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு NCWவில் தலைவராக இருந்தவங்க ஜெயந்தி பட்நாயக். இதை நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3/2/1992 30/1/1995, அதாவது 3 இயர்ஸ் தான் இவங்க இருப்பாங்க அந்த பீரியட். இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வி மோகினி கிரி. மூணாவது விபா பார்த்த சாரதி. நான்காவது பூர்ணிமா அத்வானி. ஐந்தாவது கிரிஜா வியாஸ். ஆறாவது பார்த்தீங்கன்னா கிரிஜா வியாஸ். இவங்களே தான் இருப்பாங்க. அதாவது முதல் முறையாக 2 டைம் NCW தலைவராக இருந்தவங்க கிரிஜா வியாஸ் அவர்கள். இதை நோட் பண்ணிக்கங்க. 7th மம்தா ஷர்மா. 8th லலிதா குமார மங்கலம். 9வது ரேகா சர்மா. ஓகேங்களா. இப்போ இருக்கவங்க விஜயா அவர்கள் வந்திருக்காங்க. இது நம்ம NCW பற்றி பார்க்குறோம். ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் 1993 ஆரம்பித்தாங்க. கமெண்டில் டேட் அண்டு இதோட சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள் கொண்டவங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லியாச்சு. நீங்கள் இதை தாண்டி பார்க்க வேண்டியது அதோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கணும் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது. கூகுள் க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம இப்படி வெப்சைட் போய் பார்க்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். இது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வெப்சைட்டில் போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், மன் கி பாத் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறது இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எபோட் டெஸ்ட்டில் போய்க்கலாம். இந்த கமிஷனை பற்றி ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. என்ன கான்ஸ்டியூஷன் படி இருந்துச்சு இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆக்டு, உமன் ஆக்ட் 1990, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 1990 படி நமக்கு 92 ஜனவரி 31 கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக. எந்த கான்ஸ்டியூஷன் படி கொண்டு வந்தாங்க, May 7th 2020 லாஸ் அப்டேட் பண்ண சீட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள்
ஒரு டைம் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் 10 பேர் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் எப்பவுமே அந்த கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே போய் பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இது என்ன மாதிரி இருக்குது அப்படி மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதாகும். இதுக்குள்ளே போய்ட்டா ஸ்டேட் உமன் கமிஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசில் இருக்குது, மொத்தம் 28 ஸ்டேட்லேயும் இருக்குது, யூனியன் டெரிட்டரி 7 இருக்குது. அதோட காண்டாக்ட் நம்பர்ஸு இதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இது எக்ஸாமை தாண்டியும் இது சிலருக்கு யூஸ் ஆகும். இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே யார் இருக்காங்க, இப்போ குமாரி அவர்கள் இருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஆர்டிஐ வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு ஆர்டிஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் ஆகிருக்கும் அந்த இதுக்குள்ளே. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பெட்டிஷன் போட்டு கேட்க முடியும். கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வெப்சைட் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுனால நமக்கு வந்து இந்த ரியல் டைமில் எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கொஞ்சம் டவுட்டு தான். நம்ம முன்னாடி பார்த்த அளவுக்கு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க, ஓகேங்களா. இதில் ஒரு சில ஸ்கீம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்துங்க, இது எல்லாமே நீங்கள் சோசியல் மீடியாவிலையும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இவங்க டைப் பண்ணி தான் இருக்காங்க. குயிக் லிங்க்ஸ் இதை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ஓகே, எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோடு நம்ம ரேப் அப் பண்ணிக்கலாம் இந்த கான்செப்டை. பட் நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த என்ன மெயினாக பார்க்கணுன்னா எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன ஆக்ட்டு, தலைவர் யார் ஃபஸ்ட்டு, இப்போ யார் இருக்காங்க, ஒரு கடைசியாக இருக்க ஒரு 5-6 பேரை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட சிலபஸில் இருக்கிறத ரொம்ப வெளியே போகாமல் லைட்டாக பார்த்து முடிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை பார்ப்போம்.